ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரனின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 டிசம்பர் 2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். திதி சதுர்த்தி, மாலை 4:03 மணி வரை, பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் பூசம், காலை 2:52 மணி வரை, பிறகு ஆயில்யம். யோகம் பராமியம், மாலை 5:01 மணி வரை, அதன் பின் மாகேந்திரம். கரணம் பாலவம், மாலை 4:03 மணி வரை, பிறகு கௌலவம். இரவு 3:10 மணி வரை, பிறகு சைதுழை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான தொடக்கமாக அமையும். வாரத்தின் முதல் நாளே பணியிடத்தில் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். நிலுவையில் இருந்த முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு தீர்வு காண்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் தருணங்கள் அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு வங்கிக் கடனுதவி எளிதாக கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு ஊடல்கள் மறைந்து புரிதல் அதிகரிக்கும். தூரத்து உறவினர்களிடமிருந்து சுபச்செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருப்பினும் அதிகப்படியான வேலைப்பளுவை தவிர்க்கவும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசினியர்களே, இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளும் நாளாகும். அவசர முடிவுகளைத் தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பது நன்மை பயக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். போட்டிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் அவற்றை சமாளிப்பீர்கள். பணவரவு மிதமாக இருந்தாலும் செலவுகளை சமாளிக்க போதுமானதாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாகனங்களை பராமரிப்பதற்காக செலவு செய்ய நேரிடும். உடல் நிலையில் சிறு சோர்வு ஏற்படலாம். சத்தான உணவுகளை உட்கொள்வது நல்லது. வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிளிரும் நாளாக இருக்கும். எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைக்கு தோள் கொடுப்பார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு பலப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. காதல் விவகாரங்கள் மகிழ்ச்சி தரும். மாலையில் குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத்.
அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் நாளாகும். காலையிலேயே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு பெருகும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆன்மீக பெரியோர்களின் தரிசனம் மனதிற்கு அமைதியை தரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மனதிலிருந்த பயம் நீங்கி தெளிவு பிறக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சோமசுந்தரர் சிவன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் நாள். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். பொது சேவையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த சொத்து பிரச்சினைகள் சுமூகமாக தீரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சகோதர சகோதரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. மாலையில் மனதிற்கு பிடித்த இசையை கேட்பதன் மூலம் மன அழுத்தம் குறையும். வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். ஆனால் உங்கள் விடாமுயற்சி இறுதியில் வெற்றியை தரும். பண விஷயத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவது அவசியம். நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நட்புக்கு நல்லது. ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு நிம்மதியை தரும். எதிர்பாராத செலவுகள் வரலாம் என்பதால் சிக்கனம் தேவை. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மயில் கழுத்து நிறம், நேவி ப்ளூ. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அனுபவங்களை தரும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நன்மையும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். பெண்களால் ஆதாயம் உண்டு. வீட்டில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். ஆடை அலங்காரப் பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுக்கள் குவியும். வணங்க வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் குங்கும நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் விலகிவிட்டதால் இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் இன்று விறுவிறுப்பாக நடைபெறும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே,
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற பயம் மற்றும் குழப்பம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகம் மிக அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானத்தை கையாளுங்கள். அலுவலகத்தில் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது நல்லது. மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. இறை வழிபாட்டில் மனதை செலுத்தினால் இன்றைய நாளை சமாளிக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாக முடியும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்திலிருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவு செய்ய நேரிடும். மாலையில் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் காட்டுவீர்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஈடியரும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். அக்கம் பக்கத்தினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலைபளு கூடினாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்பதால் உணவில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.